ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆப்ஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரவாயில் இருக்குது. மதுரவாயில் வானகரம் ஓவர் பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அது பக்கத்தில் உள்ள சிக்னல் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த சிக்னலில் வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் நீங்கள் வந்து கோயம்பேடு போகும்போது லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஆலப்பக்கம் போகும், ரைட் எடுத்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 300 மீட்டர்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வீடு தான். பேங்க் வந்து ஏலத்துக்கு வந்தாங்க. லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்ட் அவுட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அவுட் ஏரியா. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு. ரோடு வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபீட் ரோடு தான், அதான் ஒரு சின்ன ட்ராபேக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பேங்க் கோட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 73க்கு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 55க்கு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ யாராவது இந்த வீடை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. 55 லேக்ஸுக்கு தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான், மெயின்லேயே இருக்குது. ஸோ வீடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணுற வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதேமாதிரி உள்ளேயும் நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. 2 BHK இது. ஸோ செட் பேக் விட்டு தான் வந்து வீடு கட்டியிருக்காங்க. தளம் போட்ட வீடு தான், கிணறு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. 2 BHK வீடு வந்து கட்டி ஒரு 17 வருஷம் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மற்றபடி வந்து வீடு நல்லா தான் இருக்குது. ஸோ இது உள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஹாலு. ஸோ ஹால் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது, லிவிங் ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் சுவிட்சும் அங்கே இருக்குது, சுவிட்ச் போர்டு அங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கிடையாது. வீடு வந்து க்ளீன் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணால் வீடு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். ரெண்டல் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான், மெயின்லேயே இருக்குது. மதுரவாயில் மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ 17 இயர்ஸ் ஓல்டு, 17+ இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம். 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம். இது வந்து கிச்சன். ஸோ கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் பழைய ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ரெனோவேட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான இடத்துல விண்டோஸ் வச்சுருக்காங்க. வீடு வந்து கொஞ்சம் பழைய வீடு தான். ஆனால் பேங்க் வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க. பழைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 73, இப்போ கோட் பண்ணியிருக்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா 55. இது பின்னாடி பக்கம் ஒரு கதவு வச்சுருக்காங்க. ஸோ செட் பேக்கும் விட்டுருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி தான். பேங்க் ரொம்ப கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க, 55 லட்சத்துக்கு தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிணறுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு வெளியில் படிக்கட்டு வந்து வெளியில் தான் வச்சுருக்காங்க. படிக்கட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் இருக்குது, மல்லிப்பூ செடியும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லாம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போய்ட்டுருக்கு. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டாக குவைட்டாக காமாக இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா அந்த 10 ஃபீட் ரோடு மட்டும்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி. ஸோ யாராவது இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ப்ளீஸ்.